ஹலோ வியூவர்ஸ், யுனிவர்சல் எனர்ஜி சென்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அமதிஸ்ட் கற்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வந்தி கற்களை பற்றித்தான் நாம் பார்க்க போகிறோம். அமதிஸ்ட் அப்படின்னாலே உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்சமான, எல்லாருடைய மனதையும் கவர்ந்த ஒரு கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அமதிஸ்ட் கற்கள் அதனுடைய நிறத்தினாலும் வண்ணத்தினாலும் எல்லாரோட மனசையும் கவர்ந்துருது. இது ரெண்டு கலர்ஸ்ல வருது. ஒன்று டீப் அண்ட் டார்க் பர்பிள் டோனாகவும், இன்னொன்று ஒரு லைட் கலரான பர்பிள் கலர்லையும் இது வருது. அதாவது ஆழ்ந்த வயலட் நிற வண்ணமாகவும் கொஞ்சம் வெளிர்ந்த கலராகவும் இது வருது. ஒவ்வொரு மைன்ஸுக்கும் அதனுடைய கலர்கள் வித்தியாசப்படுகின்றன. இந்த கல்லுக்கு மயங்காதவங்களே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய நிறத்தாலேயே எல்லாரையும் ஈர்த்து பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இந்த கல்லுக்கு இருக்கு. பஞ்சபூத தத்துவத்துல நெருப்பு தத்துவத்தை கொண்ட கல் அப்படின்னு இதை சொல்றாங்க. அது போலவே நம்ம உடலில் உள்ள 7 வகையான சக்கரங்களுடன் இது முக்கியமாக நம்மளுடைய ஆக்ஞா சக்கரத்துடன் தொடர்புடைய ஒரு கல்லாக இருக்கிறது. நவரத்தினங்கள் என்று சொல்லக்கூடிய 9 ரத்தினங்களில் இந்த அமதிஸ்ட் சேருவதில்லை. இதை உபரத்தினம் என்றுதான் நாம் சொல்கிறோம். நவரத்தினங்கள் 9 வகையான கற்கள் என்று நமக்கெல்லாம் தெரியும். ரூபி, எமரல்ட், ப்ளூ சஃபயர், yellow சஃபயர், ஹெசோனைட் என்று சொல்லக்கூடிய கோமேதகம், கேட்சை, முத்து, பவழம், வைரம் என்ற இந்த 9 கற்களின் வரிசையில் அமதிஸ்ட் சேர்வதில்லை. இது வெறும் உபரத்தினம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் இருந்தாலும் கூட வைரத்திற்கு நிகராக பண்டை காலங்களில் இந்த ரத்தினத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அமதிஸ்ட் உபரத்தினமாக இருந்தாலும் அதனுடைய நிறமும் ஜொலிப்பும் இதனுடைய விலையை நிர்ணயம் செய்கிறது. அமதிஸ்ட் மிகவும் வலுவான ஆற்றல், அபண்டன்ட் எனர்ஜி மிக்க ஒரு ரத்தினம். அதனால தான் இதை ஹீலிங் ஸ்டோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது குணப்படுத்துகின்ற கல் என்று இதை சொல்லலாம். மனோநிலை சம்பந்தப்பட்ட, எண்ணங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றவர்களுக்கு அமதிஸ்ட் கல் ஒரு சிறப்பான ஹீலிங் ஸ்டோனாக இருக்கு. அமதிஸ்ட் கற்கள் சாதாரணமாகவே ரொம்ப அதி அழகான கற்கள். இதனுடைய அழகு, வண்ணம் இது எல்லாமே நம்மளுடைய மனதையும் நம்மளுடைய உணர்ச்சிகளையும் தூண்டக்கூடியது. இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, யுகம் யுகமாக இந்த கற்கள் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னா, பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை ஈர்த்து கொள்வதற்காக பெரும்பாலும் இந்த கற்களை பயன்படுத்தினார்கள். பிரபஞ்சத்துடைய ஆற்றலை ஈர்த்து சக்திகளை பெறுவதற்காக கிரேக்கர்கள் இதனை அதிகமாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு நம்மளுக்கு வரலாறு சொல்றது. நான் ஏற்கனவே சொன்னது போல இது நெருப்பு தத்துவத்தை சார்ந்தது. ஜெம்மினுடைய வரலாற்றில் இந்த கற்களை நெருப்பு மாணிக்கம் என்றுதான் சொல்கிறார்கள். விலைமதிப்பற்ற ஒரு வைரத்தை போலவே இந்த கற்களும் விலைமதிப்பற்ற கற்களாகவே பயன்படுத்தப்பட்டு வந்தன. அந்த காலத்து ராஜாக்கள், ராணிகள் எல்லோருமே கிரீடங்களில் இந்த கற்களை வைத்து பயன்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, ஒரு போருக்கு செல்லும் பொழுது அவர்கள் படை வீரர்கள் கூட இந்த கற்களை தங்களுடன் எடுத்து சென்றார்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கற்கள் நமக்கு சிந்தனையை சிதறடிக்காமல் ஒருமுகமாக போரிட்டு வெற்றியை கொடுக்கும் என்ற நம்பிக்கையின் காரணமாக அவர்கள் இந்த கற்களை கொண்டு சென்றார்கள். அமதிஸ்ட் கற்கள் இப்படி ஒரு அபண்டன்ட் எனர்ஜியை தனக்குள்ள வச்சிட்டு இருக்கிறதுனால தான் உடல், மனம், ஆன்மா இது எல்லாத்தையுமே தூய்மைப்படுத்துறதுக்கு நமக்கு ரொம்ப உதவுது. அது மட்டும் இல்ல, தூய்மையான அன்புக்கு இந்த கல் மிகவும் முக்கியமானது ஒரு கல்லாக இருக்கு. மனதை அமைதிப்படுத்தவும் சாந்தப்படுத்தவும் இந்த கற்கள் மிகவும் பயன்படுகின்றன. அன்பு, நல்லிணக்கம், ஒரு அமைதி இவை எல்லாவற்றுக்கும் எந்த கல் அதையெல்லாம் நமக்கு வளர்த்து கொடுக்கும் என்று கேட்டால் அது அமதிஸ்ட் மட்டும்தான். இந்த கல்லுக்கு நிகர் இந்த கல்லாகவே இருக்கிறது. பொதுவாக அமதிஸ்ட் கற்களை பிப்ரவரி மாதத்தோட தொடர்புள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அது பிப்ரவரி மாதத்தோட தொடர்புள்ளது, பிப்ரவரி மாதத்தில் பிறந்தவர்கள் இந்த கற்களை போட்டுக்கிறாங்க அப்படின்னு வரலாறு சொல்லியிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றாங்க. ஆனா இதற்கான காரணம் என்னன்னு கேட்டா,
ரோமானியர்கள் தங்களுடைய நீர் கடவுளான நெப்டியூன் என்று சொல்லக்கூடிய கடவுளுக்கு இந்த கற்களை அர்ப்பணித்தார்கள் என்றும் வரலாறு சொல்கிறது. ஆக இந்த கல்லானது பாரம்பரியமா அதை பிப்ரவரி மாதத்தில் அவர் அர்ப்பணித்ததனால் இது பிப்ரவரி மாதத்திற்குரிய கல் என்றும் சொல்லப்படுகிறது. பொதுவாக லவ் அண்ட் பீஸ், அதாவது டால்ஸ்டாய் எழுதினாரு வார் அண்ட் பீஸ்னு, அதுபோல லவ் அண்ட் பீஸ், அதாவது அமைதி மற்றும் ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய இந்த கல்லானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கல்லாகவே உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிறது. அமெதிஸ்ட் பல வகையான வடிவங்கள்ல நமக்கு கிடைக்குது. பாறையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட இயற்கை தன்மையான படிமங்களாக கிடைக்குது, இல்லைன்னா மெருகூட்டப்பட்டு அந்த இயற்கையான பாறையோட பேஸோடவே நமக்கு கிடைக்குது. இயற்கையாகவே அமெதிஸ்டுக்கு ஒரு முக்கோண வடிவம் அதில் அமைந்திருக்கு. இது இயற்கையாக கிடைப்பது மட்டுமில்லாமல் பல வகையான நகைகளாக, மாலைகளாக, டம்பிள் ஸ்டோனாகவும் நமக்கு இந்த அமெதிஸ்ட் கிடைக்குது. இது ஒரு குவார்ட்ஸ் வகையைச் சேர்ந்த கல்லாக இருக்கிறது. இது ஜியோட்கள் என்று சொல்லப்படக்கூடிய பாறை போன்ற ஒரு அமைப்புக்குள் இந்த அமெதிஸ்ட் கற்களை அப்படியே வெட்டி எடுத்து நமக்கு கொடுப்பார்கள். இந்த ஜியோட்ஸை நம்முடைய வியாபார ஸ்தலங்களில் வைத்து கொள்ளும் பொழுது அது நமக்கு நேர்மறை ஆற்றலை ஈர்த்து கொடுத்து எதிர்மறை ஆற்றலை எல்லாம் விலக்கிவிடக்கூடிய ரொம்பவும் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோனாக இருக்கு. கிளஸ்டர்ஸாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஜியோட்ஸாகவும் வியாபார ஸ்தலங்களிலோ வீடுகளிலோ வைத்துக் கொள்ளலாம். இது ஒரு அலங்கார பொருளாகவும் வைக்கலாம். ஆனால் அது தன்னுடைய வேலையான நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய விஷயத்தை செய்து கொண்டே இருக்கும். அமெதிஸ்ட் உலகத்துல பிரேசில், ஸ்ரீலங்கா, ஜிம்பாப்வே போன்ற இடங்களில் கிடைக்கிறது. இந்தியாவிலும் சில இடங்களில் அமெதிஸ்ட் கிடைக்கிறது. பிரேசிலியன் அமெதிஸ்ட் ரொம்ப ஆழ்ந்த வண்ணத்தோட மிக மிக அழகாக இருக்கக்கூடிய ஒரு கல். பிரேசிலியன் அமெதிஸ்ட தான் நகைகள் செய்வதற்கு பொதுவாக பயன்படுத்துகிறாங்க. அமெதிஸ்ட் எப்படி உருவாகுதுன்னு இப்ப பார்க்கலாம். கிளியர் குவார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கற்களோட மேங்கனீஸ் கனிமம் கலந்து பல்லாண்டுகளாக பூமிக்குள்ள அழுத்தத்துல இருக்கும் பொழுது அமெதிஸ்ட் கற்கள் உருவாகி விடுகிறது. அதே சமயத்துல இரும்பு கனிமத்தினுடைய அளவு கூடும் பொழுது அந்த அமெதிஸ்ட் ஸ்டோனினுடைய வண்ணமானது ஆழ்ந்த பர்பிள் வண்ணமா நமக்கு கிடைக்குது. சில நேரங்கள்ல அமெதிஸ்ட் படிமங்கள் ஒளி புகக்கூடிய தன்மையாக டிரான்ஸ்பரண்டாக வருகிறது. சில நேரங்களில் ஒளி புகா தன்மையுள்ள ஒப்பேக் கற்களாகவும் நமக்கு கிடைக்குது. சில நேரத்துல செவ்ரான் அமெதிஸ்ட் என்று சொல்லக்கூடிய வகைகள் வெள்ளை குவார்ட்ஸுக்கு மீதாக அடுக்கு அடுக்காக மிக அழகாக அடுக்கப்பட்டதை போல இருக்கிறது. இந்த அமெதிஸ்ட் காக்சோனைட் என்று சொல்லக்கூடிய தாது அல்லது கனிமத்துடனும் சிட்ரைனுடனும் கலந்து கொள்ளும் பொழுது இது அதி அற்புத கலவையாக ஆமெட்ரின் என்று சொல்லப்படக்கூடிய வெளிர் மஞ்சள் கலந்த பர்பிள் கல்லாக உருவெடுக்கிறது. அமெதிஸ்ட் என்ற பெயர் கிரேக்க வார்த்தையான அமெஸ்திஸ்டோஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதற்கு என்ன அர்த்தம்னா போதையில் இல்லை என்று பொருளாகிறது. இப்படி ஒரு பெயர் வருவதற்கு ஒரு புராண கதை இருக்கு. மது கடவுள் பாக்சஸ் அவன் அவமானத்தினால கோபமடைந்து தனக்கு சினமூட்டியவர்களை எல்லாம் பழிவாங்க வேண்டும் என்று முடிவு செய்கிறான். அந்த தீர்மானத்தினால அவன் என்ன பண்றான்னா தான் சந்திக்கக்கூடிய முதல் நபரை புலிகள் எல்லாம் விழுங்கி விட வேண்டும் என்று ஒரு ஆணையை பிறப்பிக்கிறான். ஆனா துரதிர்ஷ்ட விதமாக அவர் சந்திக்கின்ற அந்த முதல் நபர் அமெதிஸ்ட் என்ற பெயருள்ள ஒரு அழகான யுவதியாக இருக்கிறாள். அவள் கிரேக்க கடவுளான டயானாவை அவளது சந்நிதியில் போய் வழிபடுவதற்காக செல்கிறாள். அப்பொழுது வழியில் இந்த கொடூரமான புலிகள் அவளை தாக்குவதற்கு முயல்கின்றன. உடனே அவள் டயானாவின் பாதுகாப்பை நாடுகிறாள். அப்பொழுது அவள் ஒரு ஒளி புகக்கூடிய வெள்ளை படிமமாக மாற்றப்பட்டு விடுகிறாள். இதனால் காப்பாற்றவும் படுகிறாள். பாக்சஸ் தனது கொடுமைக்கு வருந்துகிறான். திராட்சை பழச்சாற்றை அந்த கல்லின் மீது பிரசாதமாக டயானாவிற்கு படைக்கிறான். அதுவே அந்த ரத்தினத்திற்கு அழகான பர்பிள் நிறத்தை அளிக்க தொடங்குகிறது. அன்றிலிருந்து அமெதிஸ்ட் என்ற கல் அழகான பர்பிள் வண்ணத்திலேயே ஒளிர்கிறது. ஆக வரலாறு முழுவதும் செவ்வந்தி கல்லினுடைய சிறப்பு, நல்லொழுக்கம், குடிப்பழக்கம் ஆகியவற்றில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது.
இதனாலேயே கிரேக்கர்களும் ரோமானியர்களும் அமெத்திஸ்ட் கற்களை தங்களுடைய மது கோப்பைகளில் பதித்து மதுவை உண்டனர். உடலில், குறிப்பாக தொப்புளில் அணிந்திருக்கும் செவ்வந்திக்கல் குடிப்பழக்கத்திற்கு மட்டுமின்றி அதிகமான மனோதைரியம், வைராகியம் ஆகியவற்றுக்கு உதவுகின்ற கல்லாக இருக்கிறது என்றுதான் வரலாறு சொல்கிறது. இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அமெத்திஸ்ட் கற்கள் நேர்மறை ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கற்களாகவே இருக்கின்றன. எனவே இந்த கற்களை பயன்படுத்தி நேர்மறை ஆற்றலை ஈர்த்து கொள்ளலாம். தெளிவான சிந்தனைக்கும் ஆன்மாவின் அடக்கத்திற்கும் நல்ல தியானத்திற்கும் வழிவகுக்கக்கூடிய இந்த கற்கள் நமக்கு மிகவும் பயனுள்ளவையாக இருக்கும். இதை நீங்கள் மோதிரமாக அணிந்து கொள்ளலாம், நகையாக செய்தும் அணிந்து கொள்ளலாம். அப்படி முடியாதவர்கள் இது போல அமெத்திஸ்ட் ட்ரீ என்று அந்த நேச்சுரல் ஃபார்மில் இவற்றை மரங்களாக செய்து வைத்திருக்கிறோம். அவற்றையும் நீங்கள் வாங்கி உங்கள் இல்லங்களில் வைத்து பயன்படுத்தலாம். வியாபார ஸ்தலங்களில் அமெத்திஸ்ட் ஜியோட்ஸை வாங்கி வைத்துக் கொள்ளலாம். அவையும் நேர்மறை ஆற்றலை கொடுத்து வெற்றிகளை நமக்கு குவித்து கொடுக்கும். யுனிவர்சல் எனர்ஜி சென்டர்ல எனர்ஜைஸ் செய்யப்பட்ட ஜெம் கற்கள், ஜெம் ட்ரீஸ், கிறிஸ்டல்ஸ், பிரமிட்ஸ், மாலைகள், பிரேஸ்லெட்ஸ் இப்படி பலவிதமான பொருட்கள் சர்டிபிகேட்டோட கிடைக்கும். உங்களுடைய தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 8220412250.